ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் ஒய்ஃபை நேட்டிவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நேற்று கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் நேட்டிவ் கிளம்பியாச்சு. எங்கள் நேட்டிவ் வந்துட்டு சத்தியமங்கலங்க. அங்கே கொடிவேரி பக்கத்தில் தாங்க எங்கள் வீடு இருக்கும். அங்கே பக்கத்துலேயே ஆறு போகும், செம்ம சில்லுன்னு இருக்கும். வர வழியில் செம்மையான வெயிலுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான், என் ஒய்ஃபு, என் ஃப்ரெண்ட்ஸு, தம்பி, அக்கா பசங்க எல்லோரும் நாங்கள் ஆற்றுக்கு போயிட்டோங்க. அண்ணங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, போய் ஃபன் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டு மீன் பிடிச்சிட்டு குளியலை போட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்துட்டோங்க. நீங்களே பாருங்கள், என் தம்பி வந்துட்டு அந்த ஒரு கவரில் இதை போட்டு சாப்பாடு போட்டு மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சின்ன சின்ன மீன்லாம் பிடிச்சி விளாண்டுட்டு இருந்தான். குட்டீஸ்லாம் இருந்தாங்களா, அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு இருந்தான். நீங்களே பாருங்கள், அந்த கவர் ஒரு பெரிய கவர் எடுத்துட்டான். அந்த கவருக்குள்ளே கொஞ்சமாக சாப்பாடை போட்டு அந்த சாப்பாடை அப்படியே கலைக்க மீன், குட்டி மீன்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வரும். அதில் பாருங்கள் மீன் பிடிச்சி வச்சுருக்கான். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படி நிறைய வருது. ஆனால் கவருக்குள்ளே தாண்டா போக மாட்டேங்க. கவருக்குள்ளே போகாதுடா, நம்ம தாண்டா தள்ளணும். பெரிய மீனாக வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன மீனே எத்தனை பிடிக்கலாம் தெரியுமா? சரி, ஏதாவது ஒன்று பிடி. இது ஏதோ ஒரு ஜிலேபி ஒன்று சுற்றிட்டு நல்லா பெருசாக. வருதா? அங்கே பாரு, லைட்டாக களைச்சி விடு. பிடி. அது வேணாண்டா, சிறுசுடா. பெருசு வரலடா. அங்கே அந்த பக்கம் வேணா வந்துச்சுல. இங்கே சின்ன ஆற்றுல அங்கே தாண்டா பெருசு இருக்கு. இங்கே பெருசே இல்லை. அதுதான் இல்லை, தண்ணி நின்றுச்சுல. ஆனால் தண்ணி நின்னா நல்லா பெரிய பெரிய மீனாக வரும். நான் எதுவும் வரலையே. போயிடுச்சு. இப்போ இருக்குடா உள்ள జిలేబీ ఎట్లా చిన్న నాననే మీనొట్టి లాస్ట్ நம்ம அமுச்சு పెట్టు రాయి చేసి కవర్ నూనికి. ஆமாண்ணா, எப்பட்றா? இங்கே பாருங்க, ஒரு மீனை பிடிச்சி அப்படியே கவருக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறான் என் தம்பி. பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுதாங்க எங்கள் ஊர் ஆறு. நல்லா வெயில் டயத்தில் வந்து குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த மீன் பாருங்கள் துடிச்சிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய மீன் மாட்டியிருக்கு. மேலத்துக்கு அருண், மேலத்துக்கு போயிடுச்சா? இருக்கு, அந்த கவர் எடுத்துட்டோம். இல்லை, சும்மா மேலத்துக்கு நல்லா மேலத்துக்கு பாரு. சரி, பெரிய மீன் இருங்க, 2 மீன் மாட்டிருக்கு. இதெல்லாம் முடிஞ்சா ஓகே. தண்ணி பிடிச்சி ஓகேவா? பாதி தண்ணி மட்டும் இது பண்ணு. சார், இங்கே பாருங்கள், நாங்கள் 2 மீன் பிடிச்சிருக்கோம். என் தம்பி பிடிச்சிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், சுற்றியும் எவ்வளோ குட்டி குட்டி மீன் போயிட்டுருக்குன்னு. அதெல்லாம் அந்த சாப்பாடை பிடிக்கிறதுக்கு தாங்க போயிட்டுருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா ஃபஸ்ட்லாம் நல்லா பெரிய பெரிய மீன் இருக்கும். தண்ணி நிறுத்திட்டாங்க அப்படின்னா, டேமில் பவானி சாகர் டேமில் தண்ணி நிறுத்திட்டாங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய மீன்லாம் வருங்க. ஆனால் இப்போ எதுவும் அந்த மாதிரி எதுவும் காணோம். சின்ன மீனா இங்கே பாருங்கள், இதில் ஒரு 3 மீன் இருக்கும். சரி, கொண்டு போய் நிலத்தொட்டியில் விட்டுடலாமான்னு கேட்டுட்ருக்கான். அதில் விட்டாலும் அவன் செத்துரும். நிலத்தொட்டிலலாம் விட்டோம்னா பாப்பாவும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுருப்பாங்க. அதை விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் ஆற்றுல விட வேண்டியது தான்.
ம் போடு. நீங்கள் பாருங்கள், லாஸ்ட்டாக ஒரு பெரிய மீன் ஒன்று பிடிச்சோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 4 மீன் பிடிச்சோங்க. ஒரு 2 பெரிய மீன், அப்புறம் ஒரு சின்ன மீன் ஒன்று பிடிச்சோம், அப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மீன் பிடிச்சோம். மறுபடியும் அவன் மீன் பிடிக்க போயிட்டான் பாருங்கள் என் தம்பி. இங்கே பாருங்கள், எங்கள் ஃபேமிலியெலாம் நல்லா குளிச்சுட்ருக்காங்க. நல்லா ஜாலியாக கதை பேசிட்டு கலாய்ச்சிட்டு இதுக்கு முன்னாடி நல்லா தள்ளி தள்ளி விட்டு விளையாண்டுருந்தோங்க. தூக்கி வீசுறது, தள்ளி விடுறது, இழுத்து விடுறது, அதெல்லாம் நல்லா இருக்கும். இது பாருங்க, கடைசியாக ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் டெத் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. சரி, கொஞ்சம் நேரம் தண்ணியில் விட்டால் கொஞ்சம் ஓகே ஆயிரும் அப்படின்னு சொல்லி விட்டோம். ஆனால் அது போவே இல்லைங்க. நீங்களே பாருங்கள், நாங்களும் என்னென்னமோ பண்ணோம், போவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்படியே இப்போ பாருங்கள் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு. முடிச்சிட்டாங்களா? இப்போ மறுபடியும் விடுவாங்க பாருங்கள். அவ்வளோதான், போயிடுச்சு. இனி அவ்வளோதாங்க, அதை பிடிக்க முடியாது. லாஸ்ட்டாக ஒரு 3 மீன் மட்டும் பிடிச்சோம் இருந்துச்சு. அதை அப்படியே எங்கள் பாப்பா அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோம். அவங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்புறம் மறுபடியும் ஆற்றுல கொண்டு வந்து விட்டோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க.